அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அட்சலக்கண பத்தியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா, நெஞ்சு சம்மந்தமான பிரச்சனைன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சு சுவாசத்தில், சரிங்களா, லங்ஸில் நீர் கோர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சார், எப்படி சார் இது சரியாகுமா, எப்படி சார், எனக்கு ஒன்றும் புரியல, எங்கள் அம்மா ஐசியூவில் இருக்காங்க, இந்த நிலை என்ன சார் அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு கேட்டாங்க. அப்போனா ஜோதிடம் அப்படிங்கிறது நம்முடைய பிறப்பு கால லக்னத்திலிருந்து இன்றைய வயதில் லக்னம் அட்சய லக்னம் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து கோச்சாரத்தை இணைச்சி பார்க்குறப்பயே இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நமக்கு என்ன தருது அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம எதையுமே நடந்து முடிந்ததை மறுசீராய்வு பண்ணுறது, ஆய்வு பண்ணுவது அப்படிங்கிறது ஜோடம் தான். அதன் அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு என்ன சொன்னோம் அப்படிதான் சொல்கிறோம். அதை யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிறேன்னே, யாருக்கா பயன்படும் அப்படின்னே போடுங்க சார் நாங்கள். அதனால் அது சின்ன வீடியோ, சிம்பிள் வீடியோஸ் வாங்க பார்ப்போம். நம்மகிட்ட கேட்டால் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்சலக்கணம் எங்கே போகுது அப்படின்னா மீனமாக போகுது, சரிங்களா. அவருக்கு ரேவதி 4 தான் போகுது. இன்றைக்கி கோச்சாரத்தில் சந்திர பகவான் இப்போ அட் ப்ரெசண்டில் மணி 8:33 காலையில் இந்த நேரத்தில் சந்திர பகவான் போய்கிட்டு இருக்க நட்சத்திர சாரமும் ரேவதி 4. இதை ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ங்கிறாங்க. அம்மாங்கிறது 4ஆம் இடம், மீனாய் அட்சலக்கணத்திற்கு ஜாதகருக்கு 4ங்கிறது அம்மா. அம்மா எப்போ இருக்காங்க, புதன் லக்னத்தில் இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த அம்மாவுக்கு நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னாங்க. அம்மாவுக்கு 4 ஹார்ட்டு. அப்புறம் இந்த 4ஆம் இடத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகுவும், இந்த 4ஆம் பாவத்திற்கு 3, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இந்த 8ஆம் வீட்டில் போகிறாங்க. நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள், ராகுனா காற்று சுவாசம், சரிங்களா, செவ்வாய்னா ரத்தம் சம்மந்தமானது. இங்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற வந்து அம்மாவோட நெஞ்சு சம்மந்தமான இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குங்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த கோச்சாரத்தில் ராகு மாறணும், செவ்வாய் மாறணும். செவ்வாய் வந்து பரணி நட்சத்திர சாரத்தில் போகிறார், வேகமாக மாறிடுவார், கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா. ஒரு 10 நாளில் கிராஸ் ஆகி போயிடுவார். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கானா இருக்குது. இப்படி இருக்கப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லங்ஸ் நீர் கோர்த்துருக்கு அப்படிங்கிறாங்க. நீர் தன்மை அப்படின்னா சந்திரன் ஆகிடுவார். லங்ஸ் அப்படின்னா 3ஆம் இடம், நுரையீரல் சம்பந்தமானது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற அம்மா ஸ்தானத்திற்கு 3 அப்படிங்கிற நுரையீரல் ஸ்தானத்திற்குரியவர் யாருன்னா சூரியன். இவர் இதை வந்து அட்சய லக்னம், தாயின் லக்னம் அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா இந்த 3ஆம் பாவத்துக்கு 10ல் சூரியன், அட்சய லக்னத்திற்கு 12ல் சூரியன். அப்படின்னா இந்த மூச்சு சுவாசம் சார்ந்த ஒரு அழுத்தங்கள் உண்டு, ஜாதகருக்கு தாய்க்கு விரயம் உண்டு அப்படின்றது. இந்த 3ஆம் பாவத்துக்கு, சரிங்களா, 8ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் போறாரு. இந்த 3ஆம் பாவத்துக்கு 6ஆம் அதிபதி, 3க்கு 6ஆம் அதிபதி சனி பகவான், சரிங்களா. இந்த 3க்கு 8ஆம் அதிபதி யார் அப்படின்னா நம்மளுடைய குரு, சரிங்களா. அப்புறம் இந்த சனி பகவானும் குரு பகவானும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் கொண்டுறாங்க. இந்த 3 அப்படின்னா நுரையீரல் ஸ்தானத்திற்குரியவர், நுரையீரல் ஸ்தானத்திற்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா குரு. இவர் 3க்கு 12ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல போய் இருக்கிறாரு. இங்கிருந்து தன் பார்வையால் சனி பவனை பார்க்குறாரு. குருவோட 9ஆம் வரை சனியை தொடர்பு கொள்ளுது, சனி குரு சம்மந்தப்படுது, சரிங்களா. அப்படி இருக்கனாலையும் இந்த 3ஆம் பாகத்திற்கு 12ஆம் அதிபதி யார் அப்படின்னா நம்மளுடைய சந்திரன். அப்புறம் இந்த சந்திரன் 3ஆம் பாகத்திற்கு 8ஆம் வீட்டில் போய்கிட்டு இருக்க இந்த 2 நாளில் பிரச்சனை லங்ஸில். அவங்க சொல்கிறாங்க 2 நாளாக சார் பிரச்சனை அப்படின்னாங்க. கவலைப்படாதீங்க, சந்திரன் நகர்ந்து போயிடுவார்னு ஒரு 4 மணி நேரத்தில் கிராஸ் ஆகி போயிடுவார். ரேவதி 4ல் போய்கிட்டு இருக்காரு. அப்போ உங்கள் அம்மாவுக்கு அந்த பிரச்சனை சரியாயிருச்சு. நாங்கள் கொடுத்த மருந்து மாத்திரை வைக்கிறது தன்மையின் காரணமாக லங்ஸில் இருந்த நீர் பிரச்சனை வந்து சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 4 அப்படின்னு அம்மா ஸ்தானத்திற்கு 3ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதனால நாம் என்ன செய்ய சொன்னோம் அப்படின்னா, மாற்று முகம் கொண்ட ஒரு தெய்வத்திற்கு ஒரு விளக்கு போடுங்க, கொஞ்சம் கிளியராகி வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து இந்த செவ்வாயோட நகர்ற வரைக்குமே பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சார குரு நகர்ற வரைக்கும், கோச்சார சனி பகவான் நகர்ற வரைக்குமே அந்த லங்ஸ் சம்மந்தமான இடங்களில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சந்திரன் சுற்றி வர்றாள் 2.5 நாளைக்கு இருக்கா. அப்படின்னா ட்ரபுள் இருந்துகிட்டே தான் இருக்கும் சந்திரனுடைய நகர்வுகள். அப்படின்னா அம்மா அப்படிங்கிற வந்து வயது முதிர்ச்சியின் காரணமாக பிரச்சனைகளுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மை. ஏன் அப்படின்னா இந்த ஜாதகருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா விருச்சிகம். அப்படின்னா இவருடைய பிறப்புகால லக்னத்தில் வந்து அட்சய லக்னம் இன்னைக்கு 5ஆக போகுது, 2, 4, 5,
சரிங்களா. இவருக்கே 5ஆக போகுது, இவங்க அம்மாவுக்கு எப்படியும் ஏஎல்பி வந்து 8ஆகத்தான் போகும். ஏன்னா இவங்களோட எப்படி 20-30 வயசு கூடவங்களா தான் இருப்பாங்க. அப்போனா பொதுவாகவே பிறப்பு கால லக்னத்துலேருந்து அட்சய லக்னம் 8ஆக செல்கிற காலத்தில் மருந்து மாத்திரை வைத்தியம் ஆப்ரேஷன் அப்படிங்கிற தன்மைக்கு ஆட்படும் இல்லையா. அதனால் இங்கே கோச்சார ரீதியாக பார்க்குறப்ப அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனை, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை, லங்ஸ் மூச்சு சுவாசத்தில் நீர் கொடுத்துருக்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம உணர முடியுது. இன்னும் 4 மணி நேரம் மட்டும்தான் கிரிட்டிக்கலாக இருக்கும், அப்புறம் சரியாயிடுவாங்க அப்படின்னு எதை வச்சு சொன்னோம், கோச்சார சந்திரனுடைய நகர்வை வச்சு சொல்கிறோம். சந்திரன் இப்போ போய்கிட்டு இருக்கார், ரேவதி 4ல் போய்கிட்டு இருக்கார், சரியாயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இப்படி தாங்க சில நேரங்களில் நம்ம மனசு வந்து படப்படக்கும். எம்ஜிஆர் ஒரு அழகாக பாட்டு போயிருக்காரு, தாய் இல்லாமல் நான் இல்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் அப்படின்னு. அதுபோல் அம்மா அப்படின்னா எல்லாருமே பதறோம். சில நேரங்களில் கண் பார்வைக்கு நன்றாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறப்ப அதை பிரித்து பார்க்குறப்ப ஒவ்வொரு பாவகமாக பார்க்குறப்ப அம்மாங்கிறவங்க நல்லா இருக்காங்க, 4ஆம் அதிபதி புதன் 4லே இருக்கிறாரு, நல்லா இருக்காருங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் அவங்களோட உடல் உறுப்புகளில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு அந்த பாவகத்தை பார்க்குறப்ப பிரச்சனை இருக்குங்கிறதையும் நம்முடைய கோச்சாரக்காரங்கள் சுட்டி காமிக்கிறாங்க. சரிங்களா. அப்போனா எங்கும் எதிலும் நம்ம வந்து இன்னைக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத பிறப்பு கால லக்னத்திலிருந்து நம்மளோட லக்னத்தை நகர்த்தி பார்க்குறப்ப நமக்கு நம்மளே அறிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய நம்ம ஆசிரியர் பொறுமத்தியாக்கு நன்றி சொல்லுவோம். அஸ்ட்ராலஜி சம்பந்தமான கன்சல்டேஷன் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி.